மாப்பிள்ளை எடுத்துக்கோங்க மாமா. என்ன மாமா, வீடு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. துளசி உனக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க 2 பேரையும் இப்படி பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷம் எப்பவும் நீடிச்சிருக்கணும். அது உங்க கையில தான் இருக்கு. இனிமே எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது மாமா. ஏற்கனவே ஒரு தடவை பட்டதே போதும். குடும்பம்னா பிரச்சனை, சண்டை சச்சரவு இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதை பக்குவமா சமாளிக்கிறதுல தான் நம்ம சாமர்த்தியமே அடங்கியிருக்கு. நீங்க ஒருத்தர் அனுசரிச்சு வாழ்ந்தாலே போதும். பிரிவுன்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாம பண்ணிடலாம். நீங்க 2 பேரும் நிதானமானவங்க, பொறுமையா யோசிக்க தெரிஞ்சவங்க. நகமும் சதையுமா இருந்த உங்களுக்குள்ள பிரிவுன்றது வந்ததுங்கிறத என்னால இப்பவும் நம்ப முடியல. சரி, முடிஞ்சு போனதை பத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா நடந்தது ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில நீங்க இன்னும் முன்னேறணும். அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா நடந்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா மாமா, அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். ரொம்ப சந்தோஷம் மாப்ள. டேய் தமிழ், வாடகை அதிகமா இருந்தாலும் வீடு நல்ல அம்சமா இருக்குடா. ஆமாண்டா, பார்த்தா நல்லா ராசியான வீடா தெரியுது. குழந்தை குட்டியெல்லாம் பெற்று இங்கே தலைமுறைக்கும் அமோகமா இருக்கலாம். சாரிடா, என்னால ரொம்ப நாள் வாடகை வீட்டுல எல்லாம் இருக்க முடியாது. ஆமாண்டா, நீ ஒரு பேங்க் எம்ப்ளாய்ங்கிறதே மறந்துட்டேன். சீக்கிரமா சொந்தமா ஒரு வீடு வாங்கி செட்டில் ஆகிற வழியை பாரு. வீடு அது ரொம்ப சிக்கனமா இருக்குடா. ஆடா பாவி, ஒரு நிமிஷத்துல பேச்ச மாத்திரியடா. டேய், தலையில அடிக்காதடா, பர்சனாலிட்டி குறைஞ்சிடாது. ஆமா, மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களே. தீபாவும் கல்யாணி எங்க? இல்ல, தீபாவை லீவ் போட்டு வர சொல்ல சங்கடமா இருந்துச்சு. கல்யாணி வரேன்னு சொன்னா, இப்போ வந்துருவான்னு ஓ, நினைக்கிறேன். வரட்டும். புது வீடு வசதி கம்மியா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் மாப்பிள்ளை ஏற்கனவே வாங்கி வச்சிருக்காரு. துளசி வீட்டுக்கு வரும்போது எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது, எல்லா பொருளுமே இருக்கணும்னு நினைச்சேன். அதான் எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் கூட சொல்லியிருக்கேன், அது சாயங்காலம் வந்துடும். மற்றபடி சமையலுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் ஆல்மோஸ்ட் வாங்கியாச்சு. என்ன இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ், இந்த மைக்ரோவேவ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் துளசியே கூட்டு போய் செலக்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா. யூஸ் பண்றவங்க செலக்ட் பண்ண தானே கரெக்டா இருக்கும். அப்போ இட்லி மாவு அரைச்சு கொடுத்து துணியெல்லாம் நீ தான் துவைக்க போறேன்னு சொல்லு. டேய், ஏன்டா தேவலாம் சும்மா போட்டு கொடுத்துட்டு இருக்க? அதுக்கு இல்லடா, துளசியை கேட்காம கிரைண்டர் வாஷிங் மிஷின்லாம் ஆர்டர் கொடுத்துட்டேன். ஒருவேளை நீ தான் யூஸ் பண்ண போறேன்னு நினைச்சேன். டைம் கிடைச்சா நாங்களும் அதை பண்ணுவோம், நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம். ஓகேவா? ஓகே ஓகே, இப்போதான்டா குடும்பஸ்த மாதிரி பேசுற. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்ஸ்டா. மாப்பிள்ளை, எனக்கு டியூட்டிக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். அப்பா, டிஃபன் சாப்பிட்டு போங்க. இல்லம்மா, நான் போயிட்டு இன்னொரு நாளைக்கு வரேன். சரிங்கப்பா. வரேன் மாப்பிள்ளை. வரேங்க தம்பி. வாங்க. வாங்க. வரேம்மா. சரிடா, அப்ப நாங்க 2 பேரும் கிளம்புறோம். டேய், நீ ஏன்டா பறக்குற? நம்ம ஆபீசர் நைட்டே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் சொன்னாரு. இங்க பாரு, திங்ஸ் எல்லாம் அப்படியே கிடக்கு. எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு போவோம். இருடா, எல்லாத்தையும் அவங்க பாத்துக்குவாங்க. முதல்ல நீ கிளம்புற வழியா பாரு. டேய் இருங்கடா, இருந்து கூட மாட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு போங்கடா. எதுக்கு? நீங்க 2 பேரும் வேலை பார்த்தாலே வேலை சீக்கிரமா முடிஞ்சிடும். லீவ் போட்டு வேலையை பாரு, தப்பே இல்ல. இன்னும் ஏன்டா நிக்கிற? வாடா போலாம். டே, இவன் ஒருத்தன்டா காலில் நெருப்பு மிச்ச மாதிரி குதிக்கிறான். சரிடா, இவனை கொண்டு கேண்டீன்ல தள்ளிட்டு நானும் அப்படியே கடைக்கு கிளம்புறேன். வரேன் துளசி. சாப்பிட்டு போங்கண்ணா. இருக்கட்டுமா, இன்னொரு நாளைக்கு ஃப்ரீயா வரோம். பிரியாணி பண்ணி வையே, மூக்கு மட்டும் சாப்பிடுறோம். இப்போ நான் கிளம்புறோம். வரேன்டா. வரேன்டா. வரேம்மா. சரிடா, நான் கிளம்புறோம். சரிடா, ஃப்ரீயா இருக்குமா வந்துட்டு போங்கடா. வரேன்டா. கண்டிப்பா. பை. ஏண்டா, அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வந்து அவன் 5 ஸ்டார் ஹோட்டல் நஷ்டமாயிருமா? ஏன்டா அப்படி பறக்குற? டே லூசு, ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அவங்க உள்ள பேசிக்க எவ்வளவோ இருக்கும். நடுவுல நாம எதுக்குடா நந்தி மாதிரி? அதான் கிளம்புன்னு. இதுல இப்படி ஒரு மேட்டர் இருக்கா? சரி, அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கட்டும், நாம வீட்டை செட்டரேட் பண்ணிருக்கலாம்ல. டே தம்பி, 2 நாள் கழிச்சு வந்து ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணு, நான் வேணாங்கல. இப்போ வண்டியில ஏறு, கிளம்பலாம். டிரைவர்லாம் ரொம்ப பேசக்கூடாது, வண்டி எடு. எல்லாம் என் நேரம்டா. குட்டிமா, வீடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. என்னாச்சு குட்டிமா, ஏன் டல் ஆயிட்ட?
முகமே வாடி போயிருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. இதெல்லாம் எடுத்து வைக்கணும்னு நினைச்சாதான் மலப்பா இருக்கு. இல்ல குட்டிமா, அதெல்லாம் அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நீ இன்னும் பழசெல்லாம் மறக்கலன்னு நினைக்கிறேன். அதான் எல்லாரும் போனதுக்கு அப்புறமா என் கூட தனியா இருக்குமா டல் ஆயிட்ட. எனக்கு தெரியும் நான் உனக்கு பண்ணதை நீ அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாதுன்னு. நான் உனக்கு ஒரு நல்ல புருஷனாவே நடந்துக்கல. இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? வேணா விடுங்க. இல்ல துளசி, இதெல்லாம் பேசியே ஆகணும். உன் பொண்டாட்டி விஷயத்துல நீ ஒரு சாதாரண ஆளா நடந்துக்கிட்டா முட்டாள் எனக்கு புரிய வச்சுட்டல. அப்புறம் எப்படி பேசாம இருக்கிறது? யார சொல்றீங்க? அவதான் சாரு. சாரு மாதிரி ஒருத்திய லூஸ் மாதிரி நம்பிக்கிட்டு இருந்தேனே, அதை விட ஒரு மடத்தனை வேற எதா இருக்கா சொல்லு? என்ன மாதிரி ஒரு அப்பாவியும் கிடையாது, அநியாயம் பண்ணவனும் கிடையாது. அவ பேச்சை கேட்டு தேவையில்லாம உன்னை குடும்பப்படுத்திட்டேன். அதை இப்ப நினைச்சாலும் எனக்கு அசிங்கமா இருக்கு. இங்க பாருங்க, இன்னைக்குதான் பால் காய்ச்சி முத நாள் குடி வந்திருக்கோம். நல்ல நாள்ல நல்லதே பேசுவோம், நல்லதே யோசிப்போம். இல்ல துளசி, உன் விஷயத்துல நான் ஒரு நல்ல புருஷனா மட்டும் இல்ல, ஒரு நல்ல மனுஷனா கூட நடந்துக்கல. இங்க பாருங்க, இனிமே நமக்குள்ள யாராலையும் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கலாம். தேவையில்லாம பழச பேசி மனசை கெடுத்துக்க வேணாம் ப்ளீஸ். ஓகே குட்டிமா, எதுக்கு இப்ப அதை பத்தி தேவையில்லாம பேசி? நீ என்னை விட்டு பிரிஞ்சிருந்தப்போ நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? தெரியுங்க, ஆனா அந்த பிரிவாலையும் நல்லது நடந்திருக்கு. இனிமே நமக்குள்ள இப்படி ஒரு பிரிவு வராம பாத்துக்கணுங்கிற எண்ணம் 2 பேருக்குள்ளேயும் வந்திருக்கு. இனிமே நம்ம எதிர்காலத்தை பத்தி மட்டும் யோசிக்கலாம். நம்ம சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. கரெக்டு தான் குட்டிமா, எதுக்கு இப்ப தேவையில்லாம சாரு பத்தி பேசிக்கிட்டு? ஆனா ஒண்ணு, சாருவால நம்மளுக்கு நல்லதும் நடந்திருக்கு. நீ என் கூட இருந்தப்போ கூட நான் உன்னை பத்தி அவ்வளவு நினைச்சு பார்த்தது இல்ல. ஆனா நீ இல்லாதப்போ உன்னை தவிர வேற எந்த நினைப்புமே எனக்கு வரல. உன்னால ஒரு செகண்ட் கூட இவ்வளவு விட்டு பிரிஞ்சிருக்க முடியாதுடா ஃபூல். எனக்கு புரிய வச்சதே சாரு தான். இனிமே அந்த சாரு இல்ல, அந்த கடவுளே நினைச்சா கூட நம்மள பிரிக்கவே முடியாது. என்ன சொல்ற? அப்புறம் உனக்காக கஷ்டப்பட்டு இந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேனே, இதை பத்தி நீ எதுவுமே சொல்லவே இல்லையே. வந்ததும் கேட்கணும்னு நினைச்சேன். இதெல்லாம் வாங்க உங்களுக்கு ஏது பணம்? கடன் வாங்குனீங்களா? கடனா? யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியும்ல? ஐயா இப்ப வேலை பாக்குறேன் தெரியும்ல? பேங்க் வேலை சும்மா இல்ல. பேங்க்னா அங்க இதெல்லாம் கொடுக்குறாங்க? ஐயோ, இதெல்லாம் நான் பேங்க்ல லோன் போட்டு வாங்கினமா. என்னது லோனா? கடவுளே, ஏற்கனவே கடன் வாங்கி பட்டது போதாதுன்னு இது வேறயா? உங்களை யாருங்க லோன்லாம் வாங்க சொன்னது? ஏ லூசே, நான் மீட்டர் வட்டிக்கா பணம் வாங்கினேன்? பேங்க்ல லோன் போட்டிருக்கேம்மா. அதுவும் கடன் தானே? அதே நீ கடன் நினைக்கிற? மாசம் மாசம் என் சம்பளத்துல இருந்து பிடிச்சிக்க போறாங்க. வீடு தேடி எந்த பினான்சியலும் வர மாட்டான். நீ பயப்படாம தைரியமா இரு. திரும்பவும் நமக்குள்ள பணத்தால பிரச்சனை வராம இருந்தா சரிதான். அதான் வராதுன்னு சொல்றேன்ல. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல. எதுக்கு அவசரப்பட்டு மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் வாங்குனீங்க? இதெல்லாம் வீண் செலவு. அது வீண் செலவா? ஹலோ மேடம், கிரைண்டர் இல்லாம இட்லி வராது, மிக்ஸி இல்லாம சட்னி வராது, தெரியுமா? தெரியும். இருந்தாலும் பண விஷயத்துல கொஞ்சம் சிக்கனமா இருக்கிறது நல்லது. ஐயோ குட்டிமா, வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்றது அந்த காலம், செலவுக்கு ஏற்ற மாதிரி வருமானத்தை அதிகரிச்சுக்கிறது இந்த காலம். ஆடம்பரம் வெட்டி செலவுன்னு பார்த்து நம்ம சந்தோஷமா எழுந்துக்க தேவையில்லை. லைஃப்ல நல்லா சம்பாதிக்கணும், ஜாலியா செட்டில் ஆகணும். இதான் ஐயாவோட பாலிசி. பாலிசி என்னமோ நல்லதா இருக்கு. ஆனா வருமானத்தை வச்சு தானே செலவு பண்ண முடியும். பேங்க்ல பெருசா என்ன கிடைச்சிட்டு போகுது? சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு வழி இருக்கு குட்டிமா. நான் ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன். அது மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு வை, பணமழை கொட்டுன்னு கொட்ட போகுது. என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? பேங்க்ல வேலை நேரம் போக மீதி நேரம் வெட்டியா தானே இருக்கேன். அந்த வெட்டியான நேரத்துல அம்சமான பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன். என்னது பிசினஸா? வேணாங்க, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஏன் ஆசைப்படுறீங்க? நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவுமே இல்ல குட்டிமா. கேஸோட நான் கொஞ்ச நேரம் இருந்தேன்ல, அப்ப எனக்கு ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு. அதுல மட்டும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணேன்னு வையேன், பணம் சும்மா கொட்டுன்னு கொட்டும். ஒரே வருஷத்துல வீடு, காரு, பேங்க் பேலன்ஸ்னு பெரிய லெவல்ல செட்டில் ஆயிடலாம். கேக்க நல்லதா இருக்கு, ஆனா இதெல்லாம் சரிப்பட்டு வருங்கிறீங்க? கண்டிப்பா குட்டிமா. சாருவால் நம்மளுக்கு எது நடந்ததோ இல்லையோ, இப்படி ஒரு நல்லது மட்டும் நடந்திருக்கு. இதை சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா பண்ண முடியும் குட்டிமா. இதுல மட்டும் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு வை, லைஃப்ல எங்கேயோ போயிடலாம். நமக்கு இப்படி ஒரு ஐடியா கிடைச்சதுக்கு சாரு தேங்க் பண்ணி ஆகணும். குட்டிமா என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல. சரி, வாட்டர் கேனே இல்ல, பக்கத்துல போய் வாங்கிட்டு வந்துடல, வரியா? நீங்க போங்க, எனக்கு வேலை இருக்கு. சரி, 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன்.
உனக்கும் இவருக்கும் நடுவுல எப்பவும் ஞாபகமா நான் இருந்துகிட்டே இருப்பேன். பாருங்க மிஸ்டர் வரதராஜன், எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட படிப்பும் முக்கியம், அவங்களோட டிசிப்ளினும் முக்கியம். காலேஜ் ரூல்ஸை மீறி உங்க பொண்ணு வெளியாள கூட்டிட்டு வந்ததை எங்களால் அலோவ் பண்ண முடியாது. சார் இவ பண்ணது சரின்னு நான் சொல்ல வரல சார். ஏதோ ஆர்வ கோளாறுல அப்படி பண்ணிட்டா. வந்தவளும் கேரக்டர் சரியில்லாத பொண்ணு, ஸ்டூடெண்டோட பணத்தை வேற திருடி இருக்கா. சார் சத்தியமா சொல்றேன், என் ஃப்ரெண்டு திருட மாட்டா. ஸ்ருதி தான் தேவையில்லாம எங்க மேல. ஷட் அப் தீபா, உன் விளக்கம் தேவையில்லைன்னு அப்பவே சொல்லிட்டேன். காலேஜுக்குள்ள வெளியாட்களை கூட்டிட்டு வர்றது தப்புன்னு உனக்கு தெரியாது? தெரியும் சார். தெரிஞ்சும் ஏன் எப்படி பண்ண? சார், நான் ஒன்னும் விசாரிக்காம எந்த முடிவும் எடுக்கல. அந்த பொண்ணு பேர் என்ன? கல்யாணியா? அவ கேம்பஸ்குள்ள வந்து ஏற்கனவே ஸ்ருதி கிட்ட பணம் கேட்டு மிரட்டி இருக்கா. அதை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏமா, உன் முன்னாடி தானே பணம் கேட்டு ரகலை பண்ணா, நீயும் அவளுக்கு சப்போர்ட் வேற பண்ணிருக்க. அது உண்மையா இல்லையா? சார் ஆக்சுவலா ஸ்ருதி கல்யாணியோட ஆட்டோவை டேமேஜ் பண்ணிட்டா. அதுக்கு காம்பன்சேஷனாக தான் பணத்தை கேட்டோம். அவ குடுக்கலன்னு சொன்னதும் காலேஜுக்குள்ள வந்து அத்துமீறி எடுத்துட்டு போக முடிவு பண்ணிருக்கீங்க இல்ல? நீ இல்லன்னு மறுத்து பேச முடியாது. ஸ்ருதி பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் அவ கைய உடைக்க ட்ரை பண்ணிருக்கா. அதை எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்திருக்காங்க. சார், இந்த ஒரு காரணத்துக்காகவே உங்க பொண்ணுக்கு டிசி கொடுத்து அனுப்பலாம். ஆனா உங்க பொண்ணு படிப்பு பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக 1 வீக் சஸ்பெண்ட் பண்ணதோட விடுறேன். இனிமேலாவது ஒழுங்கா இருக்க சொல்லுங்க. சார் நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் உண்மையை சொல்லித்தான் ஆகணும். நீங்க நினைக்கிற மாதிரி கல்யாணி தப்பான பொண்ணு இல்லை சார். நானும் என் பொண்ணை கட்டுப்பாடோட தான் வளர்த்துருக்கேன். சார், நான் உங்க பொண்ணு மேல சந்தேகப்படல. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தான். இந்த 1 இயர்ல இவ மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்ல. ஆனா நேத்து இவ கூட்டிட்டு வந்த பொண்ணு பர்ஸ் திருடிட்டாலே. அப்படிப்பட்ட பொண்ணோட ஏன் பழகுறா? நீங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உங்க பொண்ணை படிக்க வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டாவது இவ பொறுப்பா நடந்துக்க வேண்டாம்? சார் நீங்க பேசுறதெல்லாம் நியாயமானது தான் சார். என் பொண்ணு தப்பு பண்ணிட்டான்றதை நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். இந்த ஒரு தடவை மட்டும் அவளை மன்னிச்சு விட்டுருங்க சார். இங்க பாருங்க சார், இந்த மாதிரி விஷயத்துல நீங்க எக்ஸ்கியூஸ் கேட்கறதே தப்பு. நாளைக்கு இவளை பார்த்துட்டு வேற யாராவது இதே மாதிரி தப்பா பண்ணக்கூடாதுல்ல. அதுக்கும் சேர்த்து தான் இவளை பனிஷ் பண்ணிருக்கேன். சார் இது என் பொண்ணு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். கொஞ்சம் கருணை காட்டுங்க சார். சாரி சார், ஏன் மேல வருத்தப்படாதீங்க. டிசிப்ளின் விஷயத்துல நாங்க யாருக்காகவும் விட்டு தர மாட்டோம். வெறும் சஸ்பெண்டோட போச்சுன்னு சந்தோஷப்படுங்க. அந்த பொண்ணு மட்டும் சிவியர் ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி இருந்தா உங்க பொண்ணு நேரம் ஸ்டேஷன்ல இருந்திருப்பா. உங்க பொண்ணு யாருகிட்ட பிரச்சனை பண்ணிருக்கான்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த பொண்ணு புவனா மேடத்தோட ரிலேஷன். அவங்க மட்டும் லீகலா ஆக்ஷன் எடுன்னு சொல்லி இருந்தா என்னால ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. சார் நான் தான் நடந்ததுக்கு வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்கிறேன்னு. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். சார் சொன்னா கேளுங்க. 1 வீக் அவ வீட்டுல இருக்கட்டும். அப்பதான் செஞ்சது தப்புன்னு அவளுக்கு புரியும். சார் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணுன்றது நியாயம்தான் சார். அவ ஏற்கனவே வேணுன்ற அளவுக்கு அனுபவிச்சுட்டா. 1 வாரம் வீட்டில் இருந்தாள்னா மன ரீதியாக ரொம்ப நொந்து போயிடுவா சார். அதுக்கப்புறம் அவனால படிக்கவே முடியாது சார். உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். வேணும்னா உங்க காலில் வேணா நான் விழுறேன் சார். மிஸ்டர் வரதராஜன் சொல்றது கேளுங்க. சார் இவ என் வீட்டுக்கு மூத்த பொண்ணு சார். என் உழைப்பெல்லாம் கொட்டி இவளை மட்டும்தான் சார் என்னால் படிக்க வைக்க முடியும். இவளை நம்பிதான் சார் எங்க குடும்பமே இருக்கு. இவ படிப்புக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை எங்களால தாங்கிக்கவே முடியாது சார். சார் ப்ளீஸ் சார். என்ன சார் நீங்க? உங்களை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. உடம்புக்கு முடியாதவர் வேற. என்னம்மா, அப்பா பேசுறதெல்லாம் கேட்டல? இந்த ஒரு தடவை இவரோட கஷ்டத்தை நினைச்சு மன்னிச்சு விடுறேன். திரும்பவும் உன் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தது பனிஷ்மெண்ட் சிவியரா இருக்கும். புரிஞ்சுதா? சார், நீங்க ஒரு மன்னிப்பு லெட்டர் எழுதி ஆபீஸ்ல கொடுத்துட்டு கிளம்புங்க. ரொம்ப நன்றி சார். அப்போ என் பொண்ணு கிளாஸ்க்கு போலாம்ல? போலாம். நன்றி சார். வாங்க. தேங்க்யூ சார்.
எக்ஸ்கியூஸ் மீ, இங்க பிஇ செகண்ட் இயர் கிளாஸ் எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல கட் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ஸ்ருதிங்கிறது? நான் தான். ஓ, நீதானா? வெளியே வாடி, உனக்கு வச்சிருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், கொஞ்சம் வரீங்களா? என்னோட பேசணுமா? இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்ததே இல்லையே. ஆனா உங்களை எனக்கு தெரியும். ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க அப்பா பிசினஸ் சம்பந்தப்பட்டது. ஒரு 10 மினிட்ஸ் என்னோட வந்தீங்கன்னா போதும். சரி, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே. வாங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்க, என்கிட்ட என்ன பேசணும்?